எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை கோடியை எட்டி உள்ளது? ஆன்சர் 146 கோடி. மாலத்தீவுக்கான உலகளாவிய சுற்றுலா தூதராக நியமிக்கப்பட்ட நடிகை யார்? ஆன்சர் கத்ரினா கைஃப். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு %% வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 55%. பழங்குடியினர் நல வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கா கனிமொழி. பொதுமக்களின் குறைகள் மீது விரைந்து தீர்வு காண தமிழகத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? உங்கள் தொகுதியில் முதல்வர். ஆப்ஷன் ஏ உங்கள் தொகுதியில் முதல்வர். மணிமேகலை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி விஜயலட்சுமி மற்றும் சரண்யா. உலகின் முன்னணி அரிசி உற்பத்தி நாடாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா. தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலிடம். காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் ரயில் பயணிகளுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக உறுதிப்பாடு நிலை குறித்த தகவலை அளிக்கும் திட்டம் சோதனை முறையில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். ஆன்சர் ஜூன் 12ஆம் தேதி. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 15ஆம் தேதி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 999. உங்களுக்கு அந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஷெடியூல் ஷேர் பண்ணுவோம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ உலக பொருளாதார அமைப்பு தான் இந்த வருஷத்துக்கான உலக பாலின இடைவெளி குறியீடு, அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ கவனிங்க, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025 இப்போ வந்து உலக பொருளாதார அமைப்புனால ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தரவரிசைக்கு இல்லையா, இதில் எத்தனை நாடுகளை தரவரிசைப்படுத்திருக்காங்கன்னா மொத்தமாக 148 நாடுகளுக்கான பட்டியல் தான் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 131வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பின்தங்கி இருக்கா முன்னேறி இருக்கா இந்த பட்டியலில் அப்படின்னு பார்க்கும்போது பின்தங்கி இருக்கு. ஸோ போன வருஷம் 2024 146 நாடுகளுக்கான இந்த பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா வந்து 129வது இடத்துல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 131வது இடத்துக்கு பின்தங்கி இருக்கு இந்தியா. ஸோ இந்த பாலின இடைவெளி குறியீடை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, எதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 முக்கியமான காரணிகளின் அடிப்படையில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஜெண்டர் கேப் அப்படின்னாலே அந்த மீனிங்லேயே உங்களுக்கு தெரியும், பாலின இடைவெளி. ஸோ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்கள் வந்து சமமாக நடத்துவது கிடையாது. அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கணும், அவங்க படிக்கக்கூடிய கல்வி, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இரு பாலினத்தவருக்கும் இடையிலான ஆண் பெண்ணுக்கு இடையிலான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, அதுக்கடுத்து கல்வி வாய்ப்பு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வாய்ப்பு, அப்புறம் சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு, நெக்ஸ்ட் அரசியல்ல அதிகாரம் அளித்தல்னு சொல்லிட்டு இந்த 4 முக்கியமான காரணிகளின் அடிப்படையில் தான் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க உலக பொருளாதார அமைப்பு. அதுல தான் இந்தியா வந்து 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரி, இந்தியா பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 64.4% மதிப்பெண்களை பெற்றிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்த செயல்திறன் பார்த்தீங்கன்னா 0.3 புள்ளிகளை பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த இண்டெக்ஸில். நெக்ஸ்ட் பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, இந்த 4 காரணிகள் பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு காரணியான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்புல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 40.7% பாலின சமத்துவத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்துல 45.9% புள்ளிகளை பெற்று இந்த அளவுக்கு பாலின சமத்துவத்தை எட்டியிருக்கு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. கல்வி பிரிவுல 97.1% பாலின சமத்துவத்தை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல வந்து இந்தியா வந்து இவ்வளோ மதிப்பெண்கள் பெற்று 131 பிளேஸ்ல இருக்கு, 131st பிளேஸ்ல. கடைசி இடம் மொத்தமே 148 நாடுகளோட பட்டியல் தான் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம். அதுல லாஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் தான் கடைசி இடத்துல இருக்கு. தெற்காசியாலே பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த நாடாக பாலின இடைவெளி குறியீட்டுல மிகச்சிறந்த நாடாக வங்கதேசம் பாத்தீங்கன்னா தெற்காசியால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து ரீசன் இண்டெக்ஸ் சமீபத்தில் நம்ம பார்த்த
குறியீடுகள் பார்க்கலாம். அதாவது இண்டெக்ஸ் தரவரிசை. அதில் ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு 2023 வந்து UNDP ரிலீஸ் பண்ணிருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 130வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து பத்திரிகை சுதந்திர குறியீடு, இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 151வது இடத்த பிடிச்சிருக்கு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில். அடுத்து இந்தியா காற்று மற்றும் சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல உலக அளவில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. 2024-25 நிதியாண்டுல மொத்த அந்நிய நேரடி முதலீடு எவ்வளவாக இருக்கு அப்படின்னா $8,104 கோடி இருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த மொத்த நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டுல $8,104 கோடி பார்த்தோம். இதுல அதிகமா எந்த நாட்டுக்கிட்டே நம்ம அந்நிய நேரடி முதலீடை பெற்றிருக்கோம் இந்தியா கடந்த நிதியாண்டுல? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின், விஜய் ரூபானி கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தான் விஜய் ரூபானி. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏரோப்ளேன் கிராஷில் வந்து உயிரிழந்திருக்காரு, விமான விபத்தில் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அகமதாபாத் டு லண்டன் செல்லக்கூடிய விமானம் டாட்டாக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனத்துடைய ஒரு விமானத்தில் பார்த்தீங்கன்னா பயணித்த போது தான் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகி அவங்க இறந்துருக்காங்க. அதாவது அகமதாபாத்தில் புறப்பட்ட இந்த ஏரோப்ளேன் டாடா குழுமத்துடைய ஏர் இந்தியா நிறுவனத்துடைய ஒரு ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா அதாவது டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்னு கணிக்கிறாங்கன்னா 2 என்ஜின்களில் 2மே செயலிழந்திருக்கலாம். 2மே செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பாக பறவை அதில் மோதி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. ஸோ இப்போது 242 பேர் பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் பயணிச்சிருப்பாங்க. அதில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க, உயிர் படைச்சிருக்காங்க. ஸோ அத்தகைய ஒரு துயரம் வாய்ந்த இந்த விமான விபத்தில் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் இடம்பெற்றிருக்காரு. அவர் தான் விஜய் ரூபானி. இவர் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து 2016 2021 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவர் 2 தடவை குஜராத்தில் முதலமைச்சராக இருந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் புறப்பட்ட இந்த விமானமானது ஏர் இந்தியா நிறுவனத்துடைய போயிங் 787-8 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ஒரு ரக விமானம் தான் புறப்பட்டிருக்கு. அந்த விமானம் தான் இப்போ வெடித்திருக்கு. சரிங்களா? மேகாநிகர் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கியிருக்கு. ஸோ அந்த மருத்துவமனையில் இருந்தவங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் இருந்து 242 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் படைச்சிருக்காங்க. ஸோ அதில் உயிரிழந்த அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தலா 1 கோடி இழப்பீடு வழங்குவதாக டாடா குழுமம் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், டைகர் கிளா என்ற பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஸோ இந்திய விமானப்படைக்கும் அமெரிக்க விமானப்படைக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சிறப்பு படை பயிற்சி தான் இந்த டைகர் கிளா. ஸோ இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைகர் கிளா அப்படிங்கிற பெயரில் இந்திய விமானப்படைக்கும் அமெரிக்க விமானப்படைக்கும் இடையே இந்த சிறப்பு படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ எங்கே நடந்திருக்கு இந்த பயிற்சி அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கரூட் ரெஜிமெண்ட் பயிற்சி மையத்தில், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாக்பத்தில் சண்டி நகரில் கரூட் ரெஜிமெண்ட் பயிற்சி மையம் இருக்கு. அங்கே தான் இந்த டைகர் கிளா அப்படிங்கிற சிறப்பு படை பயிற்சி, விமானப்படைகளுக்கு இடையிலான சிறப்பு படை பயிற்சி நடைபெற்றிருக்கு. இதில் இந்திய விமானப்படையின் கரூட் கமாண்டர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அமெரிக்காவுடைய சிறப்பு படைகள் வந்து இந்த பயிற்சியில் பங்கேற்றிருக்கு, டைகர் கிளா பயிற்சியில். அடுத்த ரீசன்ட் நியூஸ், இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே விமான சிறப்பு படை பயிற்சி டைகர் கிளா அப்படிங்கிற பேரில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல்வேறு பெயர்களில் பல்வேறு இருதரப்பு பயிற்சிகள் நடைபெற்று வருது. அதை பார்த்தோம்னா யுத் அபியாஸ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருதரப்பு ராணுவ பயிற்சியானது நடைபெறுகிறது. வஜ்ர பிரகார் அப்படிங்கிற பேர்ல சிறப்பு படை பயிற்சியானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெறுகிறது. டைகர் ட்ரைம் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்த மனிதாபிமான அடிப்படையில உதவிகள், பேரிடர் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான முப்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது டைகர் ட்ரைம் அப்படிங்கிற பேர்ல. மலபார் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா குவாட் நாடுகளிடையே வந்து கடல்சார் பயிற்சியானது நடத்தப்படுகிறது. குவாட் நாடுகள் அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் கூட்டமைப்பு. இந்த குவாட் கூட்டமைப்பு பங்கேற்கக்கூடிய ஒரு கடல் பயிற்சி தான் மலபார் அப்படிங்கிறது. 4வது கேள்வி, 2024 இந்தியாவின் தேயிலை ஏற்றுமதி டேஷ் கோடி கிலோவாக அதிகரித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 25.467 கோடி கிலோவாக அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டுல வந்து நம்ம தேயிலை ஏற்றுமதியானது. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா எந்த மாநிலங்கள் அதிக பங்களிப்பை ஆற்றிருக்கு அப்படின்னா வட மாநிலங்கள், நார்த்தன் ஸ்டேட்ஸ் தான் அதிக பங்களிப்பு ஆற்றிருக்கு தேயிலை உற்பத்தியிலையும் சரி, தேயிலை ஏற்றுமதிலையும் சரி.
ஸோ இந்தியாவின் தேயிலை ஏற்றுமதியானது 2024ஆம் ஆண்டு 25.46 கோடி கிலோவாக அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய ஆண்டு 2023 பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை ஏற்றுமதி 23.169 கோடி கிலோவாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கு 2023ஓட ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு தேயிலை ஏற்றுமதி அப்படின்னா 9.92%, அதாவது கிட்டத்தட்ட 10% வந்து அதிகரிச்சிருக்கு தேயிலை ஏற்றுமதி அப்படிங்கிறது. ஸோ இதில் வட மாநிலங்கள் தான் அதிக பங்களிப்பை ஆற்றிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்லாம் தேயிலை உற்பத்தியில் முக்கியமான பங்களிப்பை ஆற்றுது. ஸோ அப்போது சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பங்களிப்பு ஆற்றிருக்கு உற்பத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது 2024 தேயிலை உற்பத்தியானது தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 9.986 கோடி கிலோவாக இருந்திருக்கு தேயிலை உற்பத்தி. அதுக்கு முன்னாடி 2023 9.069 கோடி கிலோ உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஸோ உற்பத்தி தென் மாநிலங்கள்ல 10.11% அதிகரிச்சிருக்கு தென் மாநிலங்கள்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன்ட் நியூஸ். 2024-25 நிதியாண்டில் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு உற்பத்தி அப்படிங்கிறது 23,622 கோடியாக அதிகரிச்சிருக்கு. உலகின் முன்னணி அரிசி உற்பத்தி நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டா நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அடுத்த 5வது கேள்வி, இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக எந்த கப்பல் செயல்படுகிறது? ஆன்சர் INS குல்தார். ஸோ INS குல்தார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய முதல் நீருக்கடியிலான அருங்காட்சியகமாக செயல்படுகிறது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்துடைய முதலமைச்சரான தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் இந்த இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான அருங்காட்சியகம் மற்றும் செயற்கை பவளப்பாறையை தொடங்கி வச்சிருக்காங்க. இது எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? INS குல்தார். ஸோ அதாவது இந்திய கடற்படையில போர்க்கப்பலாக இருந்து அதுக்கப்புறமா ஓய்வளிக்கப்பட்ட ஒரு கப்பல் தான் INS குல்தார். இங்கே தான் இப்போ நீருக்கடியிலான அருங்காட்சியகம் மற்றும் செயற்கை பவளப்பாறையானது தொடங்கப்பட்டிருக்கு, அந்த கண்காட்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கப்பல் மூலமாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் நீருக்கடியில் அவங்க கண்காட்சிக்கு செல்ல முடியும். நீருக்கடியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும் வகையில் அவங்க செல்வதற்கான வசதியானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ INS குல்தார் தான் இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான அருங்காட்சியகம் மற்றும் செயற்கை பவளப்பாறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த கப்பல் குல்தார் அப்படி பார்த்தீங்கன்னா சிந்துதுர்க்கில் இருக்கக்கூடிய நிவதி பாறைக்கு பக்கத்தில் தான் இந்த INS குல்தார் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மருந்தகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் தொடங்கப்பட்டிருக்கு. மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய திட்டம். நம்ம நாட்டில் தான் மக்கள் மருந்தகங்கள் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் இருக்கு. முதல் முறையாக வெளிநாட்டிலேயே மக்கள் மருந்தகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா மொரீஷியஸில். ஸோ முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலமாக மிசோரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவில் இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமமானது உருவாக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா பூட்டான் எல்லையில அசாம்ல பாத்தீங்கன்னா முதல் ஒருங்கிணைந்த எல்லை சாவடியானது ரீசெண்டா திறந்து வச்சிருக்காங்க. உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டமான பாபுஜி வனம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கப்பல் கட்டுதல் மற்றும் பழுதுபார்த்தல் மறுசுழற்சி கொள்கையை மகாராஷ்டிரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகின் முதல் தானியங்கி துறைமுகம், நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகமான விழிஞ்சம் துறைமுகமானது கேரளால திறந்து வச்சிருக்காங்க, நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நம்ம நாட்டுடைய முதல் மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. அடுத்த 6வது கேள்வி, பாலிடிக் ஆபரேஷன்ஸ் 2025 என்பது எந்த கூட்டமைப்பு பங்கேற்கும் பயிற்சி? ஆன்சர் நேட்டோ. நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதுதான் நம்ம ஷார்ட்டா நேட்டோன்னு சொல்றோம். அதாவது வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்பு. நேட்டோ 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ்ல இருக்கு. ஸோ நேட்டோவில் மொத்தமாக எத்தனை நாடுகள் இருக்குன்னா 32 நாடுகள். லாஸ்ட்டாக தான் 2 நாடுகள் இணைஞ்சிருக்கும், ஃபின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் லாஸ்ட்டாக தான் இணைஞ்சிருப்பாங்க. இந்த நேட்டோ நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பால்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி நம்ம மலபார் அப்படிங்கிறது குவாட் நாடுகள் பங்கேற்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லி பார்த்தோம், அந்த மாதிரி நேட்டோ நாடுகள் பங்கேற்கக்கூடிய வருடாந்திர இராணுவ பயிற்சி தான் இந்த பால்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த பால்டாப்ஸ் அப்படின்னும் அது அழைக்கப்படுகிறது ஷார்ட்டா. ஸோ இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா லாட்வியாவில் நடைபெற்றிருக்கு இந்த வருஷம் நடைபெற்ற அந்த பயிற்சியுடைய எடிஷன் எத்தனையாவது எடிஷன்னா 53வது பதிப்பானது நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். ஈஸ்டர்ன் ரீச் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது. அல்நஜா அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சியானது நடத்தப்படுகிறது.
தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்திய ராணுவத்துக்கும் ஜப்பான் நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறுகிறது. வருணா அப்படிங்கிற பேர்ல இந்திய கடற்படைக்கும் பிரான்ஸ் நாட்டின் கடற்படைக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்படுகிறது. டஸ்லிக் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்து காஜின் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சியானது இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் இடையே நடத்தப்படுகிறது. அடுத்து 7வது கேள்வி, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஷிவ் கவுர் ஷம்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் வெண்கல பதக்கம். ஸோ இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெறுது. இந்த போட்டியில் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இளவேனில் வாலறிவன் அவர்கள் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அதே போட்டியில் பார்த்தீங்கன்னா மற்றொரு இந்திய வீராங்கனை ஷிவ் கவுர் ஷம்ரா வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியில் நடைபெற்ற இந்த போட்டியில் மகளிருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் தான் இந்த வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷ தொடக்கத்தில் வந்து அர்ஜென்டினால உலகக்கோப்பை போட்டி துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. அதில் இந்த ஷிவ் கவுர் ஷம்ரா வந்து தங்கப்பதக்கம் வென்றிருப்பாங்க. நம்ம அதையும் பார்த்துருப்போம். 8வது கேள்வி, நமோ ட்ரோன் திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. நமோ ட்ரோன் திதி திட்டம் அல்லது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீம் அழைக்கப்படுது. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சியானது பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. அதாவது விவசாயம் இருக்கு இல்லையா, விவசாயத்தில் வந்து ட்ரோன் தொழில்நுட்பத்தை நம்ம ஈடுபடுத்தும் வகையில் அந்த ட்ரோன்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த ஸ்கீம். ஸோ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை எப்படி யூஸ் பண்ணலாம், விதைக்கிறது, உரங்கள் போடுறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயத்துறையில் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்காக பெண்களுக்கு அந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளானது வழங்கப்படுகிறது இந்த நமோ ட்ரோன் திதி திட்டத்தின் கீழ். ஸோ இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்துறா அப்படின்னா மத்திய விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால் தான் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ஸ்னால தான் நடத்தப்படுகிறது, வெல்ஃபேர்னால. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீமை? 2023ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி தான் தொடங்கியிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, ஸோ நம்ம இது ரீசனாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தாளம்பூரில் அக்னி தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்தினால கருடா ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனமானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ 2 திட்டமானது தொடங்கியிருக்காங்க. பாரத் ட்ரோன் சங்கத்தோட ஆதரவோட இந்த கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உள்நாட்டிலே வேளாண் தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை உற்பத்தி செய்யறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன்களை இயக்குவதற்காக பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த ஸ்கீமை இப்போ மத்திய இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை அடுத்துதான் 2026ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து 1 லட்சம் ட்ரோன்களை உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் ஒரு 4000 ட்ரோன்களை இந்த கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யும் அப்படின்னும் இந்த மத்திய இணையமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நமோ ட்ரோன் திதி திட்டம் பற்றி பார்க்குறோம். அவர் அதில் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம நாட்டில் வேளாண் தொழிலில் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்காக இப்போ பயிற்சி அளிக்கப்படுது நமோ ட்ரோன் திதி திட்டத்தின் கீழ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையிலுமே இப்போ ட்ரோன்களை இயக்குவதற்காக பெண்கள் வந்து பயிற்சி பெறுவாங்க. அது வந்து அடுத்த கட்டமாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அடுத்து 9வது கேள்வி, சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஆன்சர் ஜூன் 13ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 13ஆம் தேதி சர்வதேச அல்பினிசம் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அல்பினிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மரபணு குறைபாடு. இந்த குறைபாடுனால தோல், முடி, கண்களில் பார்த்தீங்கன்னா மெலனின் வந்து இல்லாததுனால அந்த பகுதி வெள்ளை நிறமாக இருக்கும். ஸோ இந்த அல்பினிசமால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உரிமைகளை வழங்கணும், அவங்களுக்கு உரிமைகளை உறுதி செய்யணும் அப்படிங்கிற குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினமானது ஜூன் 13ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, டிமாண்டிங் அவர் ரைட்ஸ், ப்ரொடெக்டிங் அவர் ஸ்கின், ப்ரொடெக்டிங் அவர் லைஃப்ஸ் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். அதாவது எங்கள் உரிமைகளை கோருதல், எங்கள் சருமத்தை பாதுகாத்தல், எங்கள் உயிரை பாதுகாத்தல் அப்படிங்கிறதான் இந்த அல்பினிசம் தினத்திற்கான கருப்பொருள். ஸோ அடுத்த ஷார்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மாநிலங்களவைக்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 6 எம்பிக்கள், கமல்ஹாசன் உள்ளிட்ட ஒரு 6 பேர் வந்து தேர்வாக இருக்காங்க. இது ரீசெண்டாகவே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. இந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், தமிழ் பேட்ச், இந்த மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம்.
அதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 131வது இடம். விஜய் ரூபானி கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். டைகர் கிளா என்ற பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் இந்தியா மற்றும் அமெரிக்கா. 2024ஆம் ஆண்டு இந்தியாவின் தேயிலை ஏற்றுமதி டேஷ் கோடி கிலோவாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 25.467 கிலோ, 467 கோடி கிலோ. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக எந்த கப்பல் செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, INS குல்தார். பால்டிக் ஆபரேஷன் 2025 என்பது எந்த கூட்டமைப்பு பங்கேற்கும் பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி, நேட்டோ. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஷிவ் கவுர் சம்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கல பதக்கம். நமோ ட்ரோன் திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் டேஷ்? ஆன்சர் ஜூன் 13ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.